குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எரர் கமிட்டட் இன் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் பை த பேங்க்கு. அதில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இன் ஏ நட்செல் பேஸ்ட் ஆன் த டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, த கேஸ் புக் பேலன்ஸ் வில் பி மோர் தென் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் வென் கொடுத்துருக்காங்க. சரியா? வங்கி அறிக்கையை விட ரொக்க ஏட்டின் இருப்பு அதிகமாக இருக்கும் சூழ்நிலை. சரியா? பேங்க் பேலன்ஸோட வங்கி அறிக்கையை விட ரொக்க வந்து எப்படி இருக்கு, ஏடு வந்து இருப்பு தொகை அதிகமாக வந்து இருக்கும்போது எந்த சுச்சுவேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? கேஷ் புக் வந்து அதிகமாக இருக்கும், பேங்க் பேலன்ஸ் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும் கம்மியாக இருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் அமௌண்ட் டெபாசிட் இன்ட்டு பேங்க். சரி, அமௌண்ட் டெபாசிட் இன்ட்டு பேங்க்கு பட் நாட் கிரெடிட்டட் அப்படிங்கண்ணா. சரியா? பட் நாட் கிரெடிட்டட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, வங்கியில் செலுத்திய ரொக்கம், சரியா, வங்கியில் செலுத்திய தொகை, சரியா, வங்கியால் வரவு வைக்கப்படாதது. சரியா? வங்கியால் செலுத்திய தொகை வங்கியால் என்ன பண்ணல, வரவு வைக்கப்படாதது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரியா? அமௌண்ட் டெபாசிட் இன்ட்டு பேங்க்கு பை பேங்க் பட் நாட் கிரெடிட்டட். வங்கியில் செலுத்திய தொகை வங்கியால் வரவு வைக்கப்படல. பேங்க்கில் வந்து டெபாசிட் வந்து பண்ணிட்டோம், ஆனால் அவங்க என்ன பண்ணல, கிரெடிட் வந்து பண்ணலை. இது ஒரு சுச்சுவேஷன். செகண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, நோ என்ட்ரி மேட் இன் கேஷ் புக் ஃபார் எ பேங்க் சார்ஜ் அண்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு. சரியா? நோ என்ட்ரி மேட் இன் கேஷ் புக்கு ஃபார் என்னென்னு கொடுத்த ரொக்க ஏட்டில் பதிவு செய்யப்படாதவை. கேஷ் புக்கில் என்ன பண்ணல, ரெக்கார்டு வந்து பண்ணலை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேங்க் சார்ஜ் அண்டு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு. சரியா? வங்கி கட்டணம் மற்றும் என்னது, வங்கி மற்றும் வட்டி. சரியா? வங்கி கட்டணம் மற்றும் என்னது, வட்டி. டிஸ்ஆனர். சரியா? டிஸ்ஆனர். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, டிஸ்ஆனர் செக்கு, மறுக்கப்பட்ட காசோலிங்கிறாங்க. டிஸ்ஆனர்டுனாக்கா மறுக்கப்பட்ட செக்கு காசோலை. சரியா? டிஸ்ஆனர் செக்கு, மறுக்கப்பட்ட காசோலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் பெய்டு டைரக்ட்லி பை த பேங்க் டு அதர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வங்கியால் நேரடியாக மற்றவர்கள் செலுத்திய தொகை. பேங்க்கில் வந்து டைரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து கொடுத்த அமௌண்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பேங்க் சார்ஜில் வந்து பார்த்தோம். சரியா? பேங்க் சார்ஜ் அண்டு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு, டிஸ்ஆனர் செக்கு. சரியா? வங்கி கட்டணம் மற்றும் வட்டி, மறுக்கப்பட்ட காசு. 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் பெய்டு டைரக்ட்லி பை த பேங்க் டு அதர்ஸு. ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா என்னது, டெபிட் மேட் இன் த பாஸ்புக்கு. சரியா? வங்கி அறிக்கை பற்று வைக்கப்பட்டது. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, எனி எரர் இன் அடிஷன் டு திஸ் இந்த கேஸ் புக்கு ஆர் பேங்க் செட்டில்மெண்ட் விச் ஹேஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஹை பேலன்ஸ் as per கேஸ் அப்படிங்கிறாங்க. சரியா? இது இந்த சுச்சுவேஷன். நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனி எரர் இன் அடிஷன் டு திஸ் இந்த கேஸ் புக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட். ரொக்க ஏட்டில் அல்லது வங்கி அறிக்கையில் மேற்கொண்ட தவறான பதிவால் ரொக்க ஏட்டில் ஏற்படும் அதிகமான இருப்புக்காக காரணம். கேஸ் புக்கில் இல்லாட்டி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் தவறாக இருந்து என்ன பண்ணிட்டோம், அமௌண்ட் வந்து ரெக்கார்டு வந்து பண்ணிட்டோம். அதனால் என்ன பண்ணுன்னா, அது ஹையாக வந்து காட்டும். ஹை பேலன்ஸ் ஆஸ் அப்பியர் கேஸ் புக்கு. சரியா? அடுத்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த கேஸ் புக் பேலன்ஸ். சரியா? த கேஸ் புக் பேலன்ஸு வில் பி லெஸ் தென் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் வென் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செக் இஸ்யூடு பட் நாட் yet presented. சரி, விடுத்த காசோலை முன்னிலைப்படுத்தப்படாதது. சரியா? விடுத்த காசோலை முன்னிலைப்படுத்தப்படாதது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, நோ என்ட்ரி மேட் இன் கேஷ் புக் ஃபார். சரியா? ரொக்க ஏட்டில் பதிவு செய்யப்படாதவை. ரொக்க ஏட்டில் என்ன பண்ணல, பதிவு வந்து செய்ய படலை. சரி, கேஷ் புக்கில் என்ட்ரி வந்து போடலை. அதில் வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் அண்டு டிவிடெண்ட் கலெக்டட் பை த பேங்க்கு. சரியா? இன்ட்ரெஸ்ட் அண்டு பேங்க்கு, வங்கி வசூலித்த வட்டி மற்றும் பங்காதாயம், அதை வந்து என்ட்ரி வந்து பண்ணலை. சரியா? அதேமாதிரி அமௌண்ட் பெய்டு பை கஸ்டமர் ஆஃப் த பிஸ்னஸ் டைரக்ட்லி இன்டு த பேங்க்கு, வாடிக்கையாளர் தேவையை நேரடியாக வங்கியில் செலுத்தியது. அதை என்ன பண்ணல, அதை வந்து ரெக்கார்டு வந்து பண்ணலை. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று, பில்ஸ் கலெக்டட் பை த பேங்க்
பேங்க் பிஹாஃப் ஆஃப் த கஸ்டமர் அப்படிங்கிறாங்க. வாடிக்கையாளர் சார்பாக வங்கி வசூலித்த ரசீது மீதான தொகை. வாடிக்கையாளர் சார்பாக என்ன பண்ணியிருக்கு, வங்கி வந்து வசூலிச்சிருக்கு அந்த தொகை. அதேமாதிரி எனி எரர் இன் அடிஷன் டு திஸ் இன் த கேஸ் புக் ஆர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் விச் ஹேஸ் த எஃபெக்ட் ஆஃப் லோ பேலன்ஸ் அஸ் பர் கேஸ் புக்கு. ரொக்கையீட்டில் அது வங்கி அறிக்கையில் மேற்கண்ட தவறான பதிவால் ரொக்கையீட்டில் குறைவான இருப்பதற்கான காரணங்கள். கேஸ் புக்கில் என்னது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா அது கேஸ் புக்கில் என்ன ஆகும், குறைவாக வந்து நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் வந்து காட்டும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேங்க் ரெகனைஸ் ஸ்டேட்மெண்ட்டு. சரி, ஆஃப்டர் ஹேவிங் ஐடென்டிஃபை த காசஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் த ரெகனைசேஷன் மே பி டன் இன் த ஃபாலோயிங் வே. சரியா, ரொக்கையீட்டின் வங்கி பற்றியும் வங்கி அறிக்கையும் வேறுபடுவதற்கான காரணங்களை அடையாளம் கண்ட பின் கீழ்கண்ட வழி சரி கட்டலாம். சரியா, காசஸ் என்னங்கிற நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அது டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்து அதை வந்து ரெக்டிஃபை வந்து பண்ணிக்கலாங்கிறாங்க. பேங்க் ரெகனைசேஷன் ஸ்டேட்மெண்ட் கேன் பி ப்ரிப்பேர்டு எய்தர் ஃப்ரம் த பேலன்ஸ் as per case book of bank statement. If it is prepared from the balance of case book, the effect of the transaction, சரியா, of the transaction will be studied on the balance as per bank statement. If it is prepared from the balance as per bank statement, the difference of the amount of the transaction will be studied on the balance as per case book அப்படிங்கிறாங்க. சரியா, வங்கி சரிகட்டு பட்டியலானது ரொக்கையீட்டின் படியான இருப்பு அல்லது வங்கி அறிக்கையின் படியான இருப்பை தொடக்கமாக கொண்டு தயாரிக்கலாம். சரியா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிஆர்எஸ் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலன்னா, ஒன்றும் கேஸ் பேலன்ஸு அப்படி இல்லைன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை என்னது பேலன்ஸை வந்து இப்போ ஓப்பனிங் பேலன்ஸை வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணலாம். சரியா, இது ரொக்கையீட்டின் படியான இருப்பை தொடக்கமாக கொண்டு தயாரிக்கப்படும் வங்கி அறிக்கையின் படியான இருப்பு மீது நடவடிக்கை பதிவு என்ன என்பதை கண்டறிய வேண்டும். இப்போ கேஸ் பேலன்ஸை வந்து நம்ம ஓப்பனிங்காக வந்து வச்சு பண்ணோன்னாக்கா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட பேலன்ஸ் என்னங்கிறத என்ன பண்ணணும், நம்ம வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணணும். சரியா, அதேமாதிரி இதுவே வங்கி அறிக்கையின் படியாக இருப்பை கொண்டு தயாரிக்கப்படும் ரொக்கையீடுகளின் படியான இருப்பு மீது நடவடிக்கை அதேமாதிரி வங்கி அறிக்கையின் படியான இருப்பை கொண்டு தயாரிக்கப்படுமாயின் ரொக்கையீடுகளின் படியான இருப்பு மீது நடவடிக்கையின் பாதிப்பு என்ன என்பதை கண்டறிய வேண்டும். சரியாப்பா, அப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஓப்பனிங்காக வச்சு ப்ரிப்பேர் பண்ணோன்னா கேஸ் பேலன்ஸ் என்னங்கிறது என்ன பண்ணணும், டிரான்சாக்ஷன் என்னங்கிற எதை வந்து அஃபெக்ட் வந்து பண்ணுதுங்கிறத என்ன பண்ணணும், நம்ம வந்து கால்குலேட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டூ யூ நோல அட்ஜஸ்டிங் த கேஸ் புக்கு. சரி, அட்ஜஸ்டிங் த கேஸ் புக்கு பிஃபோர் ப்ரிப்பேரிங் த பேலன்ஸ் ரெகனைஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் the compulsory if recognition is done during different month, but if reconciliation is done at the end of the accounting year or financial year, the case book must be updated so as to reflect the correct bank balance in the balance sheet அப்படிங்கிறாங்க. சரிக்கட்டும் பட்டியல் வெவ்வேறு மாதங்களில் தயாரிக்கப்பட்டால் சரிக்கட்டும் பட்டியல் தயாரிக்கும் முன்பு ரொக்கையீட்டினை சரிக்கட்டுவது கட்டாயம் என்று. சரியா, நம்ம வந்து என்ன பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிட்டாங்கன்னா அப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வந்து கம்பல்சரி வந்து கிடையாது. ஆனால் வங்கி சரிக்கட்டு பட்டியல் கணக்காண்டு இறுதியிலோ அல்லது நிதியாண்டு இறுதி தயாரிக்கப்படும் இருப்பினை குறிப்பில் சரியான வங்கி இருப்பை கொண்டிருக்கும் வகையில் ரொக்கையீட்டினை சரி செய்தல் வேண்டும். ஒன்று பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, இயர் எண்டிங்கில் இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்கில் ப்ரிப்பேர் வந்து பண்ணும்போது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சரியா, பேங்க் பேலன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அது கேஸ் புக்கில் போய் என்ன பண்ணிடணும், சரி வந்து பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க.
நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கிவன் த காசஸ் ஆஃப் டிக்ரீஸ் த பேலன்ஸு. சரியா, டிக்ரீஸ் த பேலன்ஸ் ஆஃப் ஒன் ரெக்கார்டு கேஸ் புக்கு ஆர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கேன் பி எய்தர் மோர் ஆர் லெஸ் கம்பேர்ட் டு த அதர் ரெக்கார்டு கேஸ் புக் ஆர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் ரெகனைசைஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் பி ப்ரிப்பேர்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் அப்படிங்கிறாங்க. ஒன்று பேலன்ஸ் ப்ரெசன்டேஷன் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் அண்டு ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரொக்கையீடு மற்றும் வங்கி அறிக்கை பொருந்தாமல் இருப்பதற்கான காரணங்கள் கொடுத்திருக்கும் போது ஒரு ஏட்டின் ரொக்கையீடு வங்கி அறிக்கை இருப்பானது மற்றொரு ஏட்டின் ரொக்கையீடு வங்கி அறிக்கை இருப்போடு ஒப்பீடு செய்து கூடுதலாக குறைவாகவோ சரியா இருக்கலாம். சரியா, கம்பேர் வந்து பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணிக்கலாம், அது வந்து குறைவாக வந்து கூடுதலாக வந்து இருக்கலாங்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, வங்கி சரகப்பட்ட கீழ்கண்ட 2 முறைகளில் தயாரிக்கப்படலாம். ஒன்று இருப்பு வெளிப்படுத்தும் முறை, அதுதான் பேலன்ஸ் ப்ரெசன்டேஷன். ஆர் என்னது ப்ளஸ் அண்டு மைனஸ் ப்ரெசன்டேஷன். கூடுதல் மற்றும் என்னது கழித்தல் முறையில் என்ன பண்ணுறாங்க, இது வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா